தேஜா கூட்டணியில் தாவேகா, விஜய் முடிவு த்ரிஷா கையில். அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகாவை சேர்க்கறதுக்கான கடைசி முயற்சியா நடிகை த்ரிஷா கிட்டையும் மும்பைல அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தினதா தகவல் வெளியாயிருக்கு. தாவேகா தலைமையில தனி கூட்டணி அமைச்சு திமுக அதிமுகவுக்கு கடும் போட்டி கொடுக்க அந்த கட்சியோட தலைவர் விஜய் திட்டமிட்டாரு. இதுக்காக தாவேகாவோட கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு அப்படின்னு அறிவிச்சாரு. ஆனா அதை எந்த கட்சியும் கண்டுக்கவே இல்ல. இதுக்கிடையில கரூர் உயிர் பலி சம்பவம் நடந்ததால விஜயோட பிரச்சாரத்திலையும் தொய்வு ஏற்பட்டது. திமுகவையும் அதோட தலைமையையும் கடுமையா எதிர்த்து பேசின நிலையில தனிச்சு போட்டியிட்டு தேர்தல்ல தோல்வி அடைஞ்சா அவங்களோட பழிவாங்கும் படலம் துவங்கும் அப்படின்னு விஜய் அஞ்சுறாரு. இதுக்கிடையில பாஜக தரப்புல இருந்து விஜய வளைக்கிறதுக்கான முயற்சிகள் அவரோட தோழி நடிகை த்ரிஷா வாயிலா நடந்திருக்கு. கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில 2 நாட்கள் விஜய் முகாமிட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி மும்பை போன த்ரிஷா அங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு பேசினதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா நெருக்கடி இல்லாம சிபிஐ விசாரணையை முடிச்சு வீடு திரும்பி இருக்காரு விஜய். அவரோட ஜனநாயகன் படத்தை வெளியிடுறதுக்கும் நடிகை எடுத்த முயற்சிகள் பலன் கொடுத்திருக்கு. இதுக்காக தணிக்கை குழுவினர் இன்னைக்கு படத்தை மறுபடியும் மறு தணிக்கை செய்ய இருக்காங்க. இதே மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மகன் மிதுன் வாயிலாவும் நடிகை கூட கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. கூட்டணி தொடர்பா அந்த நடிகை எடுக்கக்கூடிய முடிவை எதிர்பார்த்து தாவேகா நிர்வாகிகள் அப்புறம் தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க.